ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஓணம் பண்டிகைங்க. ஓணம் பண்டிகை கொண்டாடுற அனைத்து ஃப்ரெண்டுங்களுக்கும் என்னோட ஓணம் தினம் நல்வாழ்த்துக்கள்ங்க. தடபுடலாக ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க ஓணம். ஏன்னா லீவ் இல்லை எங்களுக்கு. காலையில் பால் போட்டு கடையை ஓப்பன் பண்ணி அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் ஓணம் பண்டிகையை எங்களோட ஓணம் பண்டிகையை கொண்டாட வேண்டியதாக இருந்துச்சு. ஏதோ நல்லபடியாக கடவுள் நடத்தி கொடுத்தாரு. அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கணும். டைம் இல்லாத இடத்துல எனக்கு இவ்வளோ பெருசான ஒரு சமையலை பண்ணக்கு கொடுத்ததும், இப்படி ஒரு அழகான அத்தை பூவெல்லாம் பண்ணக்கு எனக்கு ஒரு நான் பண்ணதில்லை, என் பொண்ணு தாங்க பண்ணது. அதெல்லாம் பண்ணக்குள்ளே எனக்கு அதை ஒத்துழைப்பு கொடுத்ததும், எல்லாம் நடத்தி கொடுத்ததும் எல்லாம் அந்த கடவுள் தானே. ஃபஸ்ட்டு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லாங் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நான் முடிஞ்ச அளவு நான் போடுறேன் உங்களுக்கு. எப்படி பண்ணேங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வரலனாலும் அத்தை ஒரு விதமாவது நல்லா வந்திருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் அவசர அவசரமாக பண்ணதுங்க. ஏன்னா லேட் ஆயிடுச்சு. அதனால எல்லாம் அவசர அவசரமாக பண்ணி முடித்ததுனால எப்படியோ பண்ணி முடிச்சிட்டோம் அத்தத்தையும். எல்லாம் அவள் தான் பார்த்தது. எல்லாம் பிச்சு போட்டு பண்ணதெல்லாம் அவள் தான் பண்ணிகிட்டு இருந்தா. நான் ஒரு சைடு கிச்சனில் என்னோடய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் அவசர அவசரமாக பண்ணி முடிச்சுட்டு சாமியும் கும்பிட்டுட்டு சாப்பிடக்கு உட்காந்துட்டோங்க. எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பிடக்குன்னு நாங்கள் கூப்பிட்டது என்னோடய பசங்களோட ஃப்ரெண்டுங்களை தான் இன்றைக்கி நான் சாப்பிட கூப்பிட்டுருந்தேன். அதுவும் என் பையனோட ஃப்ரெண்டுங்களை அவ்வளோ சந்தோஷம் என் பையனுக்கு. அவன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றது. ஒரு டைமில் எங்களோட சின்ன வயசுலலாம் ஓணம்னு ஒரு பண்டிகை வரக்கூடிய டைம் அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அந்த நாளை எண்ணி, அந்த புது துணிக்கு வேண்டியும், அந்த புது மஞ்சக்கோடிக்கு வேண்டியும், ஊஞ்சலில் ஆடுறதுக்கு வேண்டியும் அவ்வளோ ஆசையாக இருப்போம். இந்த காலத்துலலாம் அந்த ஊஞ்சலை பார்க்க முடியாது. ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து புது துணி போட்டுட்டு ஒவ்வொரு வீடாக போய் காமிக்க முடியாது. அந்த ஸ்டேஜெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பசங்களோட ஸ்டேஜு. ஆனால் அந்த பசங்க வீட்டுக்குள்ளே இருந்து ஓணத்தை கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனால் அதுவும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் நடந்துச்சுங்க. என்னால் முடிஞ்ச அளவுள்ள சமையலை நான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். கடையிலேருந்து வந்ததே நான் 11:30க்கு. இன்றைக்கி கடைக்கு நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே ஒரு 12:30க்கு மேலே நாங்கள் லீவ் போட்டுட்டோம். நான் வந்தது 11:30 ஆயிடுச்சுங்க. 11:30க்கு வந்துக்கிட்டு நாங்கள் தொடங்கின வேலைங்க தாங்க இதெல்லாம். சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட 3:30 4 மணி ஆயிடுச்சுங்க. எல்லா டைமிங்கெல்லாம் எங்களுக்கு சேஞ்ச் ஆனாலும் அந்த ஓணம் பண்டிகை நல்லா தான் எங்களுக்கு முடிஞ்சிச்சுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, என் பாஷையை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் எந்த ஊருன்னெல்லாம். நான் வந்து கேரளா தமிழ்நாடு பார்டருங்க. தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிறேன். அதனால தான் என் பேச்சு கொஞ்சம் அந்த மலையாளமும் தமிழும் சேர்ந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வருதுங்க. ஆனால் எங்களோட ரேஷன் கார்டு எல்லாம் கேரளா ரேஷன் கார்டு தான். ஆனால் ஒரு சைடு இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு ரேஷன் கார்டு இருக்கும், இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு கேரளா ரேஷன் கார்டாக இருக்கும். அதனால எனக்கு அந்த பாஷை அப்படி வருது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.